வணக்கம் நான் ஷோயப் ஆல்சோ நெஸ் பிசி பரம் ஆல்சோ நெஸ் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நேற்று வழக்கம் போல் நான் வேலை பார்த்துட்டு தூங்கும் போது லேட் ஆகிடுச்சுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நான் பார்த்த மொதல் விஷயம் வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாரு ஒரு நியூஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி டெத்தெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்டிவ் ரியாக்ஷன் என்னன்னா நான் பிளாங்க் ஆகிடுவேன். எனக்கு அது ப்ராசஸ் ஆகாது, எனக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகாது, எனக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆகி எனக்கு ரியாலிட்டிக்கு வந்து அது கொஞ்சம் நாட்களே ஆகும் எனக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எனக்கு ஆச்சு. அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என் சேனலில் நிறைய செலிபிரிட்டி டெத்ஸ் வரும்போது வந்து நான் பேச மாட்டேன் அதை பற்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதை பேசலாம், அதை பற்றி என்ன ஃபீலிங் நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விவேக் சார் மாதிரி ஒருத்தர் இறக்கும் போது, எனக்கு மயில்சாமி சார் மாதிரி ஒருத்தர் இறக்கும் போதெல்லாம் எனக்குலாம் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது மற்றவங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இவங்களை பற்றியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேசி போடணும் அப்படின்னு நான் வரும்போது வந்து எனக்கு பேச்சு வராது, நான் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவேன். பட் எனக்கு நான் ரீகால் பண்ணி பார்த்ததில் 2 செலிபிரிட்டிஸோட டெத் பற்றி நான் பேசியிருக்கேன். சுஷாந்த் சிங் ராஜ்புத், அந்த மனுஷன் சின்ன பையன், அவனுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ திறமையான ஒரு பையனா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் புலம்பி வீடியோ போட்டிருப்பேன். இன்னொன்று வந்துட்டு நம்ம அப்பு புனித் ராஜ்குமார் சார், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. காலையில் மனுஷன் வந்துட்டு ட்வீட் போடுறாரு, 5 மணி நேரத்தில் இறந்து போயிட்டாரு. அவ்வளோ ஹெல்த்தியான அவ்வளோ நல்லா இருந்த மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன், அவ்வளோ தங்கமான மனுஷன் இறந்து போயிட்டாருன்னா என்னால் அது ஏற்றுக்கவே முடியல, ப்ராசஸ் பண்ண முடியல, புலம்பி வீடியோ போட்டிருந்தேன். பட் இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, இங்கே நான் புலம்ப போகிறது கிடையாது. சில விஷயங்கள் நான் நிதானமாக நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம், பிகாஸ் ஐம் நாட் ப்ரிப்பேர்ட். எனக்கு இது அப்படியே தோன்றதை பேசுகிறேன். பட் இந்த வழி நான் புலம்ப மாட்டேன், நிதானமாக சில விஷயங்கள் பேச போகிறேன். டு மை டியர் கேப்டன். ஃபர்ஸ்ட்லி கேப்டன், 3 விஷயம் பேசணும்னு ஆசை கேப்டன் உங்கள்கிட்ட. எனக்கு நீங்கள் இப்போது கேட்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன். சரிங்களா? நம்பர் 1, உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் சொல்லுவீங்க தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொன்னாலும் ப்ளீஸ் இந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன் இந்த மன்னிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்தோடு சொல்லிடுறேன் கேப்டன். இந்த சின்ன வயசில் நான் இருக்கும்போது இந்த சர்தார்ஜி காமெடின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு அந்த காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியாக இருக்கும், பயங்கரமாக சிரிப்பு வரும். அது மாதிரி நம்மளை மறந்து சிரிச்சிருவோம். அப்போ இருந்து அந்த காமெடி கேட்டிலேருந்து யாரோ ஒருத்தங்க சிங்கோ ஒரு சர்தார்ஜியோ பார்த்தா நம்மளுக்கு பார்த்தோன்னே இந்த காமெடி ஞாபகம் வரும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு தனியாக சிரிச்சுக்கிறது, உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறதுங்கிறது சின்ன வயசில் நான் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், யாரும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் அந்த காமெடிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு சொன்னாங்க. என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் நம்மளை ஆழ்ந்தப்போ நிறைய பேர் நம்ம நாட்டிலேருந்து எதிர்த்து நின்னோம் இல்லைங்களா? நீங்கள் நாளக்கூடாது, நீங்கள் உங்கள் ஊருக்கு திரும்பி போங்க, எங்களுக்கு சுதந்திரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போராடும் போது நின்ன நிறைய வீரர்களில் முக்கியமான ஒரு செட் ஆஃப் வீரர்கள் சர்தார்ஜிகள். அவங்க தான் ரொம்ப தைரியசாலிகள், ரொம்ப வீரர்கள். அதாவது வேறு யாரும் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இவங்க ரொம்ப இன்டெக்ரல் பார்ட், இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டுன்ற. ஸோ அவங்களோட அந்த வீரத்தையும் அவங்கள எதிர்த்து நின்று அந்த திமிர், அந்த ஆணவம், அந்த வீரம், அந்த தியாகம் அவங்க பண்ணது எல்லாத்தையுமே மறக்கடிக்கிறதுக்காக அவங்கள கோமாளிகள் மாதிரி சித்தரித்து அவங்கள பற்றி காமெடியாக எழுதி காமெடி பண்ணி வச்சுட்டு போன விஷயம் தான் அந்த சர்தார்ஜி காமெடிகள். பிரிட்டிஷார்கள் வந்துட்டு பண்ணி வச்சுட்டு போன விஷயம் தான் அதுங்கிற மாதிரி ஒரு வரலாறு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கிட்டே எனக்கு தெரியல, பட் சிங்க் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்பவே உண்மையாக தோணுச்சு. ஏன்னா நான் பார்த்த சர்தார்ஜிகள் அத்தனை பேரும் வீரர்கள், பயங்கரமான தைரியசாலிகள். இது நான் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் நம்ம அபிமன்யு படத்துலேயே வந்துட்டு அவர் சொல்லுவார், பிரகாஷ் ராஜ் சார் கூட ஒருத்தர் அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் கண்ணாடி போட்டிருப்பார் சார், சூப்பர் ஆக்டர் அவரும். அவர் சொல்லுவார், உண்மையிலே இவங்க ரொம்ப பெருமைக்குரிய ஆட்கள்டா சர்தார்ஜிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த விஷயம் நான் கேட்டது உண்மைன்னு எனக்கு ஹிட் ஆச்சு. அன்னையிலேருந்து நான் சர்தார்ஜி காமெடியோ ஏதோ பேசும்போது நான் அவங்கள தடுத்து நிறுத்துவேன், இந்த வரலாறு நான் சொல்லுவேன். அவங்களோட வீரத்தை மறைக்கிறதுக்காக, அவங்க பண்ண தியாகத்தை மறைக்கிறதுக்காக, அவங்க பண்ண நல்லதை மறைக்கிறதுக்காக அவங்கள கோமாளியாக சித்தரித்து எழுதின விஷயங்கள் அது. அதை பேசாதீங்க, அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் கேப்டன். அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வீரன் அவ்வளோ தியாகங்கள் செஞ்சு உங்களை இந்த மீம்ஸுங்கிற பேரில் ரொம்ப ஒரு மாதிரி தவறாக சித்தரிக்கும் போது தெரியாமல் தான் சொல்லணும். உண்மையிலே சொல்லணும்னா, மனசார சொல்லணும்னா, அறியாமையில் நானும் சேர்ந்து சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேப்டன் யார் அப்படிங்கிற வரலாறு வீடியோ வருது, கேப்டன் என்னென்னங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோங்கள் வருது. அதான் சொன்னேன்ல, அந்த என்னைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து வந்துட்டு
ஒருத்தனை பேச விட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுமா. அந்த மாதிரி உங்களை பற்றி தெரிஞ்சதுலேருந்து எவன் பேசினாலும் அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்கேன். அண்டு உங்களுக்காக பேசியிருக்கேன், உங்களுக்காக யோசிச்சிருக்கேன். உங்கள் மேலே இந்த மரியாதையே வேறு. பட் ஆனால் எங்கேயோ அந்த அறியாமையில் நானும் அந்த ஒரு ட்ராப்பில் விழுந்து அது பின்னாடி இருக்கிற அரசியல் தெரியாமல் சிரிச்சிட்டேனுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஸோ சாரி கேப்டன், உண்மையிலே சாரி. மனசார கேட்டுக்கிறேன், சாரி. நான் பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு தெரியலைங்க. சரிங்களா, சாரி. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு தெரியாது. அதாவது வந்துட்டு உங்கள் ஆக்டிங்காக இருக்கட்டும், உங்கள் அரசியலாக இருக்கட்டும், 2 ஜாம்பவான்கள். அதாவது ஆக்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார், உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தப்போ ஒரு என்ட்ரி கொடுத்து 3வது ஒரு மனுஷன் நடுவில் வந்து நின்று நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஸ்டாம்ப் பண்ணி அந்த அந்த ஒரு 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 விஷயம் பண்ணிங்க தெரியுமா? அது வந்து ஒரு வேறு லெவல் இன்ஸ்பிரேஷன். அது வந்து ஆக்டிங்கில் இங்கேயும் 2 ஜாம்பவான்கள். கருணாநிதி ஐயாவும் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மையாரும் ஆகட்டும், அவங்க இருக்கும் போது அரசியல் நீங்கள் வந்த விஷயம் நடுவில் வந்து நின்று நானும் இருக்கேன் அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணி எதிர்கட்சியில் ஐ டோன்ட் நோ, நான் அரசியல் நிறையா பார்க்க மாட்டேன், நியூஸ் நிறையா பார்க்க மாட்டேன். பட் கண்டிப்பாக எதிர்கட்சியில் ஒரு வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னு தெரியும். அது ஃபஸ்ட் எலெக்ஷனாக செகண்ட் எலெக்ஷனான்னு எனக்கு தெரியலைங்க. பட் இட் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட். உங்கள் கரேஜ், உங்கள் போல்ட்னஸ், உங்கள் கட்ஸ், உங்களோட அது நல்லது பண்ணுங்கிற அந்த ஒரு வெறி, அது அது எனக்கு இன்ஸ்பிரேஷன் கேப்டன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் சரி நம்மளால் முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் சல்யூட் கேப்டன், யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் த இன்ஸ்பிரேஷன். இந்த டீ நீங்கள் பற்ற வச்சது ரமணா படத்தில் சொல்லுவீங்க, நான் பற்ற வச்ச டீ வெளியே எங்கேயும் எரியக்கூடாது, உங்கள் மனசுக்குள்ளே எரியணும் மாதிரி சொல்லுவீங்க. அதான் உங்கள் டைலாக்ஸ் தான் எனக்கு எல்லாமே வருது. அது எவ்வளோ உண்மை. அந்த ஒவ்வொரு டைலாக்கும், அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே அப்படின்னு பாட்டுக்கும், ஒவ்வொரு லிரிக்குக்கும், ஒவ்வொரு டைலாகுக்கும் தகுதியான ஆள் நீங்கள். ஸோ அந்த வகையில் அந்த தீ உள்ளே இருக்குது கேப்டன், அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் டைமில் வாழ்ந்ததை நான் பயங்கர பெருமையாக நினைக்கிறேன். which leads me to the third point and the final point. ஒரு கலைஞனை தாண்டி, ஒரு அரசியல்வாதியை தாண்டி, மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி நீங்கள் ஒரு நல்ல மனுஷன். இந்த நல்ல மனுஷன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு ஒவ்வொரு ஸ்னிப்பட்ஸில், ஒவ்வொரு வீடியோவில், யூடியூப்பில் பார்க்கும்போது அப்படியே உள்ள சிலிர்க்குது கேப்டன். நீங்கள் தலைவர் ஆயிருந்தா, நான் அரசியல் பேச விரும்பலை, பட் ஸ்டில் நீங்கள் தலைவர் ஆயிருந்தா இந்த நாடு வேறு மாதிரி இருந்திருக்குமோ என்னவோ. அதனால தான் யாரும் சேர்ந்து உங்களை ஒரு சில விஷயங்கள் மீம் வழியாக பண்ணி உங்களை அப்படி டவுன் ஆக்கிட்டாங்களா அப்படிங்கிறத யோசிக்கும் போது, அந்த அரசியல் இப்போ புரியும் போது எனக்கு வேதனையாக இருக்குது. பரவாயில்ல கேப்டன், நீங்கள் ஒரு சிஎம் ஆகலைன்னா கூட எங்கள் எல்லாத்த வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு தலைவன் தான். நீங்கள் பண்ணிய விஷயங்கள், நீங்கள் சொன்ன விஷயங்கள், நீங்கள் செஞ்ச விஷயங்கள் என்றைக்குமே எங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். ஒரு டார்ச் மாதிரி இருக்கும் டார்க்னஸில். எவ்வளோ பண்ண முடியுதாலும் உங்கள் கிட்ட கூட நெருங்க முடியுமான்னு தெரியல. நீங்கள் பண்ண ஒரு நல்ல விஷயங்களாகட்டும், சில விஷயங்கள்லாம் சொன்னோம். உதாரணத்துக்கு சொன்னோன்னா வந்துட்டு, நீங்கள் சாப்பிட்றது தான் வந்துட்டு லைட் பாய்லேருந்து எல்லாருமே யூனிட்டில் சாப்பிடணுங்கிறதாகட்டும், நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா மற்றவங்களும் குடிக்கணுங்கிறது, எல்லாத்துக்கும் இலை வச்சு பரிமாறுறது, எப்போ வந்தாலும் கேப்டன் வீட்டில் சோறு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணது. எந்த நேரத்துலையும் விஜயகாந்த் சார் கேப்டன் 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 அப்படின்னு ஒரு ஒரு நல்ல மனுஷன். எனக்கு அகேன் ஒரு ஃபிலிம் ரெஃபரன்ஸ் தான் வருது. இந்த இறுதி சுற்று படத்தில் வந்துட்டு நாசர் சார் சொல்லுவார், இந்த மாதவன் சார் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது, சார் நீ நல்ல மனுஷயா அப்படிங்கிற மாதிரி மனசு நிறைஞ்சு சொல்லுவார். நீங்கள் நல்ல மனுஷன் கேப்டன், நல்ல மனுஷன். இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கீங்க. அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் எல்லாத்துக்கும் பிளெஸிங்ஸ் தரணும், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அண்ட் தேங்க்யூ கேப்டன். முன்னாடி நடந்த தவறுகளுக்கு சாரி. அண்ட் எங்களை இவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணதுக்கு, எங்களுக்குள்ளே இந்த நெருப்பை கொண்டு வந்ததுக்கு, எங்களை இவ்வளோ நல்லா கைட் பண்ணதுக்கு, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ கேப்டன். அண்ட் ரெஸ்ட் இன் பவர்னு சொல்லுவேன், ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பவர், அண்ட் யூ வில் லிவ் ஆன் ஃபார் எவர் கேப்டன். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.